ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள பழமையான 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம் இது. இந்த கோவிலில் பனங்காட்டீஸ்வரர் மற்றும் மெய் அம்பிகை அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல நிறைய பனைமர காடுகளாக இருந்ததால் இந்த இடத்துல இந்த கோவில் உருவானது. சோழர்கள் காலத்தை சேர்ந்த கோவில் இது. ஸோ அதனால் இந்த கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனைமரம் இருக்கும். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமும் பனைமரம் தான். ஒரு தடவை சூரியன் கண் பார்வை இழந்தபோது இந்த கோவிலுக்கு வழிபட்டு மீண்டும் ஒளி பெற்றதால் கண் பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்க அந்த குறைபாடு நீங்கவும் புதுவாழ்வு பெறவும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த பனங்காட்டீஸ்வரர் கோயில் முக்கியமாக கண்ணோய் நீங்கிற பரிகார ஸ்தலம் இது. இந்த கோவில் சிபி சக்கரவர்த்தியோடையும் தொடர்புடையதாக இருக்குதா சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக தன் தொடைய வெட்டி கொடுத்த வரலாறு, அந்த வரலாறும் இதுக்கு தொடர்புடையது. அந்த தியாகத்தை பார்த்த பார்வதி அவருக்கு இந்த ஸ்தலத்தில் தான், அதாவது சிபி சக்கரவர்த்திக்கு தான் முக்தி அளித்த தலம்னு சொல்கிறாங்க. சிபி சக்கரவர்த்தியும் சோழர்கள் வம்ச வழியாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் சித்திரை முதல் நாள் சூரியனோட கதிர்கள் சிவலிங்கத்திலோட மேலப்படும். அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி அன்னாபிஷேகம், திருவாதிரை, மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள்லாம் இங்கே கோலாகலமாக நடைபெறும். பனைமரம் தலவிருட்சமாக இருக்க கோவில்கள்லாம் ரொம்ப கம்மி தான். இது ரொம்பவுமே ஸ்பெஷல். ஏன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீக்கிற கோவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வேணால் போயிட்டு வாங்க. நன்றி. தேங்க்யூ.